எப்படி தேவாரம் என்பது நமக்கு சிதம்பரத்தில் கிடைத்ததோ, திருநாரையூரிலே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் மூலமாக நமக்கு தேவாரம், மூவர் முதலிகள் எழுதிய தேவாரம் எப்படி கிடைத்ததோ அப்படி ஒரு காரணமாக அமைந்தது சிதம்பரம் தான் திருப்புகழ் கிடைப்பதற்கு ஒரு காரணம். அன்றைக்கு கடலூர் மஞ்சக்குப்பத்துல முன்சிப்பா இருந்தார் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை. அதாவது வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் முன்சிப்பா இருக்கிறார் கடலூர் மஞ்சக்குப்பத்துல. அந்த கடலூர் மஞ்சக்குப்பம் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சைவ சித்தாந்தவாதியாக இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலர் வள்ளலார் மீது வழக்கு தொடுக்கிறார். திருவருப்பா என்பது அருப்பா அல்ல மறுப்பா என்று வழக்கு தொடுக்கின்ற பொழுது அங்கே அந்த கூண்டிலே வந்து வள்ளலார் ஆஜரான இடம் எதுவென்றால் அதே கடலூர், அதே மஞ்சக்குப்பம், அதே நீதிமன்றம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றம். இப்ப அந்த நீதிமன்றத்திலே வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் முன்சிப்பு. அந்த காலத்துல நீதிபதி கிடையாது, முன்சிப்புன்னு வாங்க. அங்க ஒரு வழக்கு வருது. என்ன வழக்குனா, அன்றைய இருந்த ஆட்சியாளர்களுக்கும் சிதம்பரத்திலே இருந்த தீட்சிதர்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாது. என்ன பிரச்சனைனா, சிதம்பரம் கோயில் என்பது யாருக்கு சொந்தம் என்பது பிரச்சனை. இந்த வழக்கு இந்த கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்துல நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அன்றைக்கு ஆட்சியாளர்கள் தரப்பிலே உங்களுக்கு இது சொந்தம் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தை கொடுங்கள், தீட்சிதர்களே உங்களுக்கு அது சொந்தம் என்றால் நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணத்தை கொடுங்கள் என்று இரு தரப்பிலும் ஆவணங்கள் கேட்கப்படுகிறது. அப்பொழுது தீட்சிதர்கள் ஒரு ஓலைச்சுவடியை கொண்டு வந்து நீதிபதியிடம் கொடுக்கிறார்கள். அந்த ஓலைச்சுவடியிலே என்ன இருக்கிறது என்றால், சிதம்பரத்திலே 3000 அந்தணர்கள் அங்கே பூஜை செய்து அந்த சிதம்பரத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வரி அந்த ஓலைச்சுவடியிலே இருக்கிறது. இதை வாங்கி நீதிபதி பார்க்கிறார். பார்த்து விட்டு கேட்கிறார், இது என்ன ஓலைச்சுவடி என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அந்த தீட்சிதர்கள் சொல்கிறார்கள், இது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழினுடைய ஒரு பாடல் வரிதான். இந்த சிதம்பரம் என்பது எங்களுக்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரம். அந்த நீதிபதி அதை வாங்கி படிக்கிறார். படித்துவிட்டு அதிலே இருக்கக்கூடிய அந்த சங்க நயத்தை பார்த்து, இந்த சிதம்பரம் கோயில் என்பது அன்றைக்கு தில்லைவாழ் அந்தணர்களாக இருந்த 3000 அந்தணர்களுக்கு உரித்தானது என்று இன்றைக்கு வரை இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்களுக்குமான அந்த தொடர்பான பிரச்சனைகள் இன்று நேற்றல்ல, 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்து இன்று வரை நீட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீட்சிதர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு போவதற்கு எது காரணமாக அமைந்தது என்றால் அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழினுடைய ஒரு ஓலைச்சுவடிதான் அன்றைக்கு சாட்சியாக அமைந்தது. அதை படித்து பார்த்த நீதிபதி அவர்கள் அன்றைக்கு இருந்த அந்த தீட்சிதர்களுக்கு இது உரித்தானது என்று தீர்ப்பை வழங்கினார். அதோடு முடிந்து விட்டதா என்றால், அன்று இரவு அந்த சுப்பிரமணிய பிள்ளை அந்த ஓலைச்சுவடியை கொண்டு வந்து படித்து பார்க்கிறார். படித்து பார்த்து இது அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ் என்று சொல்கிறார்கள். ஒரு ஓலைச்சுவடி தான் கிடைத்திருக்கிறது. மீதிய ஓலைச்சுவடிகள் எங்கே என்று தேடுகின்ற வேலையை அவர் தொடங்குகிறார். அவர் தனக்கு தெரிந்த வித்வான்கள், புலவர்கள், இப்படியாக பல பேரிடம் இந்த தகவலை கொடுக்கிறார். இந்த அருணகிரிநாதருடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் பல பேருடைய வீட்டிலே கரையான்களால் அழிக்கப்பட்டு விட்டது. 16,000 பாடல்கள், 1 2 அல்ல, 16,000 பாடல்களுக்கு காரணம் இன்னொரு புலவன் எழுதிய பாடலிலே அருணகிரிநாதர் 16,000 பாடல்களை எழுதியுள்ளார் என்பதற்கு ஒரு சான்று கிடைத்தது. அப்படியானால் அந்த 16,000 பாடல்களை தேடலாம் என்று 24 வருடங்கள்
ஒரு நீதிபதி தன்னுடைய பணியின் ஊடாகவே தனக்கு தெரிந்த அத்துணை புலவர்களிடமும் செய்தியை சொல்லி இந்த திருப்புகழை தேட ஆரம்பிக்கிறார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 24 வருடம். தமிழிலே தேவாரம், திருவாசகம், திருமந்திர பாடல்களுக்கு விட ஏன் திருப்புகழ் மாறுபட்டு இருக்கிறது? அதற்கு அடிப்படையான காரணம் எதுவென்றால், அருணகிரிநாதருடைய பாடல்களிலே தாளக்கட்டு என்பது முக்கியம். ராகத்திற்கோ ஆலாபனைக்கோ அங்கு முக்கியத்துவம் கிடையாது. கையை தட்டிக்கொண்டே அந்த தாளக்கட்டோடு பாடக்கூடியது எதுவென்றால் நம்முடைய அருணகிரிநாதருடைய பாடல். அருணகிரிநாதருடைய பாடலுக்கு இசை தேவையில்லை. இசை இல்லாமலே 2 கைகளை தட்டிக்கொண்டே அந்த தத்தகாரத்தை பாடிக்கொண்டே முதலிலே வரக்கூடிய அந்த தத்தகாரத்தை புரிந்து கொண்டாலே நமக்கு பாடலை இசையில்லாமல் பாடக்கூடிய அளவிற்கு பாடியவர் அன்று முதல் இன்று வரை அருணகிரிநாதருக்கு இணையாக ஒருவர் கூட பாடல் எழுதியது கிடையாது. அந்த முதல் வரியை பாருங்க, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. இந்த கடைசியா அந்த தாளம் முடியும் போது என்னன்னா நம்முடைய ராகத்துல கொண்டு முடிக்கலாமே தவிர அது ஒரு இசைக்குள் அடங்காது. நீங்க தான் கொண்டு போய் அந்த இசையை அந்த தாளக்கட்டிற்கு ஏற்ப இசையை முடிக்கணுமே தவிர தாளக்கட்டிற்கு ஏற்ப அங்க ராகம் அமையாது. அதுதான் நம்முடைய அருணகிரிநாதரனுடைய மிக 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 சிறப்பு. அவர் வாழ்வில் நடந்த 2 சம்பவங்கள். ஒரு சம்பவம் பாரதம் எழுதியவர், அதாவது சமஸ்கிருதத்திலே வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதினார். தமிழிலே அதற்கு இணையாக வில்லிபுத்தூர் ஆழ்வார் மகாபாரதத்தை எழுதினார். இந்த மகாபாரதத்தை எழுதிய வில்லிபுத்தூரார் இலக்கணத்திலே மிகவும் மேம்பட்டவராக இருந்தார். இருந்தவருக்கு பொதுவாக தமிழை கொஞ்சம் அறகுறையாக கற்றுக்கொண்டாலே தலைக்குள்ளே ஆணவம் சேர்ந்து விடும் என்பார்கள். அப்படி நம்முடைய வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு கொஞ்சம் ஆணவம் சேர்ந்தது. அந்த ஆணவம் சேர்ந்த காரணத்தினால் அன்றைக்கு இருந்த புலவர்களை எல்லாம் இவர் கேலி பேச ஆரம்பித்து விட்டார். அந்த புலவர்களை அழைக்க வேண்டியது, அழைத்து அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டியது, கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய காதுகளை அறுப்பது. கையிலே ஒரு குரடை வைத்துக் கொண்டிருப்பார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அந்த குரடை வைத்துக் கொண்டு எந்த புலவனாவது பதில் சொல்லவில்லை என்றால் அவன் காதை அறுத்து விடுவார். இது இவருடைய வழக்கம். இப்படியாக ஒரு நாள் அருணகிரிநாதர் வீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு புலவன் காதிலே பொத்திக் கொண்டு ரத்தம் வடிய வடிய ஓடிக்கொண்டிருக்கிறார். அவனை பார்த்து அழைக்கிறார் அருணகிரிநாதர். அழைத்து, என்னப்பா ஆயிற்று, ஏன் காதிலே ரத்தம் வடிகிறது என்று கேட்கின்ற பொழுது, வில்லிபுத்தூர் ஆழ்வாரிடம் நான் தோற்றுவிட்டேன், தோற்றுவிட்ட காரணத்தினால் அவர் என் காதை அறுத்து விட்டார், அதனால் எனக்கு ரத்தம் வடிந்து வழியினால் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படியா, எங்க இருக்கிறார் அந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார்? இங்கே அரண்மனைக்கு அருகில் தான் இருக்கிறார், நீங்கள் வேண்டுமானால் சென்று பாருங்கள். அப்போ அருணகிரிநாதர் அந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார் இவரை வரவேற்கிறார். வரவேற்று, என்னோடு போட்டிக்கு நீ தயாரா என்று கேட்கிறார். அப்பொழுது அருணகிரிநாதர் சொல்றார், உன்னுடன் போட்டிக்கு இருப்பது அப்புறம், நீ கேள்வி கேள், நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு வரி சொல்றேன், அந்த வரிக்கு நீ பதில் சொல். அப்புறம் குரடை வச்சு காது அறக்கிறதா இல்லையான்றது பின்னால பார்த்து அப்படின்னு வில்லிபுத்தூர் ஆழ்வார்கிட்ட அவர் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னார், திதித்த. அவ்வளவுதான். தமிழை பொறுத்தவரையும், அதுவும் திருப்புகழ பொறுத்தவரையும் ஓர் எழுத்து மாறிவிட்டால் கூட அந்த சந்தம் என்பதே முழுமையாக மாறிடும். அந்த முதல் பாடல்ல பாருங்க, முத்தை இத்துன்னு ஒரு வார்த்தை வரும். நீங்க வெறும் முத்தைனா அந்த பாடல் சுகமாக இருக்காது. முத்தை தரு பத்தி திருநகை, அங்க ஒரு இத்து போடுவாங்க. அதுதான் நீங்க திருப்புகழுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கனாவே, அருணகிரிநாதரோடு பயணப்பட்டீங்கனாவே
உங்களுடைய பயணம் என்பது கொண்டு போய் முருகப்பெருமானிடமே சேர்த்துவிடும். அவ்வளவு அருமையான பாடல்களை எல்லாம் நமக்கு நம்முடைய அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார். இப்ப என்ன ஆச்சுன்னா போட்டி தொடங்குது. திதித் என்ற ஒரு வார்த்தையை சொல்றார். பாடல் முழு வரி கூட கிடையாது. இந்த பாடலுக்கு பொருள் தெரியல. வில்லிபுத்தூர் ஆழ்வார், எல்லா புலவர்களுடைய காதை அறுத்த வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய ஆணவத்தை முருகப்பெருமானுடைய அருளால் அங்கு ஆணவத்தை அழித்தார். அழித்தவர் என்ன பண்ணிருக்கணும்னா அவருடைய காதை இவர் அறுத்தெறிஞ்சிருக்கணும். ஆனா முருகனிடம் ஆசி பெற்றவர், கருணையே வடிவானவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு வில்லிபுத்தூராருக்கு ஒரு செய்தியை சொன்னார். நான் தோற்றிருந்தால் என் காதை அறுத்திருப்பீர்கள். நீங்கள் தோற்றுவிட்ட பொழுதும் அந்த காதை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு இந்த அருணகிரிநாதரனுடைய ஞாபகம் வரணும். அதனால உன் காதை நான் அறுக்கல. அப்படி கருணையே வடிவாக அருணகிரிநாதர் அவரை காதை அறுக்காமலே விட்டு விட்டு அனுப்பிவிடு. தனக்கு இந்த 6 வடை வீடுகள் திருப்பரங்குன்றம், அதாவது திருப்புகழை தவிர அவர் பாடிய நூல்கள் கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், வேல்மாறல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம் என்று நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கற்றறிந்த புலவர்களால் 4 வரி பாடல்களை எழுத சொன்னால் கூட இலக்கண பிழையோடு எழுதுகின்ற காலத்தில் இறைவனுடைய அருளை பெற்ற காரணத்தினால் மிக மிக கடுமையான சந்த நயமிக்க பாடல்களை எழுதியவர் யாருன்னா நம்முடைய அருணகிரிநாதர். அதுக்கடுத்து திருவண்ணாமலையிலே அவருக்கு ஒரு சோதனை தொடங்குது. அந்த திருவண்ணாமலையில இவர் வாழ்ந்த காலத்திலே பிரபுட தேவராஜன் என்ற விஜயநகர பேரரசை சேர்ந்த ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்படி ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே அவருக்கு உற்ற நண்பராக இருந்தவன் யாருன்னா சம்பந்தாண்டான் என்ற ஒரு காளி உபாசகர். காளியின் மீது மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்தவன் யாருன்னா இந்த சம்பந்தாண்டான். அவன் கூப்பிட்டாலே காளி வந்து கருணை செய்து விட்டு இவன் செய்கின்ற ஏவலை எல்லாம் செய்து முடித்து விட்டு போகின்ற அளவிற்கு காளி மீது மிகுந்த பக்தி கொண்டவனாக அந்த சம்பந்தாண்டான் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக திருவண்ணாமலையிலே அருணகிரிநாதரனுடைய புகழ் பரவ ஆரம்பிச்ச உடனே அவன் மீது இவனுக்கு பொறாமை வந்து விட்டது. சம்பந்தாண்டான் பொறாமையின் விளைவாக பொதுவாக புலவர்கள் இன்னொரு புலவரை வம்புக்கு இழுப்பது வழக்கம். அப்படி இவன் என்ன பண்றான், அருணகிரிநாதரை வம்புக்கு இழுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அரண்மனை கூடியிருக்கிறது. பிரபுட தேவராஜன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு புறத்திலே சம்பந்தாண்டானும் இன்னொரு புறத்திலே அருணகிரிநாதரும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ வம்புக்கு இழுக்கிறான் இந்த சம்பந்தாண்டான். என்னன்னா, நான் நினைத்த நேரத்தில் பாடினால் காளி வந்து இங்கு பிரசன்னமாவாள், இந்த அருணகிரி வணங்கக்கூடிய முருகப்பெருமான் இவர் அழைத்தால் இங்கு வருவாளா என்று போட்டிய வைக்கிறார். இப்போ காளி உபாசகராக இருக்கக்கூடிய இந்த சம்பந்தாண்டான் என்ன பண்றான், தன்னுடைய காளியை மனதிலே நினைத்து என்னுடைய எதிரில் இருக்கிற அருணகிரிநாதர் பாட்டு பாடி முருகனை வர வச்சிரு போறான். அதனால நீ என்ன பண்றன்னா அந்த முருகனை கூப்பிட்டு உன்னுடைய மடி மேல உட்கார வச்சுன்னு கட்டி முடிச்சுக்கோ, எந்த காரணத்தை கொண்டு முருகனை இங்க விடாத அப்படின்னு இந்த காளியிடம் இவன் வேண்டான். இந்த சம்பந்தாண்டான் காளியும் கட்டி முடிச்சுட்டு முருகப்பெருமான உட்கார வச்சு நிற்கும் போது இதை தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்த அருணகிரியார் அதல சேஷனார் ஆடன்ற ஒரு பாடலை தொடங்குறார். அந்த பாடலுக்குள்ளேயே என்ன பண்றாருன்னா, இப்போ முருகப்பெருமான் யாருடைய அரவணைப்பிலே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் அருணகிரியார். இப்போ விடுபட வைக்கணும், முருகனை காளியிடம் இருந்து விடுபட வைக்கணும்னா என்ன பண்ணும்னா, காளியையும் உயர்த்தி பாடனாதான் விடுபட வைக்க முடியும்னு காளிய பாடன உடனே மெய்மருந்து கையை விரிச்சு விடுறா காளி. முருகப்பெருமான் எஸ்கேப் ஆயிடுற. அங்க இங்க என்னுடைய அடியார் பாடி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு
மயில் மீது ஏறி வா முருகான் அருணகிரிநாதர் கூப்பிடும் போது அங்கே கம்பத்து இளையனார் சன்னதியிலே இருக்கக்கூடிய ஒரு தூணில் இருந்து முருகப்பெருமான் வெளிப்பட்டு தன்னுடைய தரிசனத்தை காட்டுகிறார். அங்க காளிய வர வைக்க நினைச்ச சம்பந்தாண்டானால ஒன்னும் செய்ய முடியல. இங்கே முழுமையான இறை சிந்தனையோடு யார் பக்தி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் எத்தகைய துன்பத்தை கொடுத்தாலும் விழுகின்ற நேரத்தில் எல்லாம் கை தூக்கி பிடிப்பவனாக இறைவன் என்றைக்கும் இருப்பான் என்பதை நாம் மனதிலே உறுதிப்பாடோடு வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே முருகப்பெருமான் காட்சி தந்துடுறார். அடுத்து சம்பந்தாண்டா என்ன பண்றான், எப்படியாவது அருணகிரிநாதருக்கு ஏதாவது இடையூறு செய்யணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பிரபட மகாராஜனுக்கு திடீர் கண் பார்வை தெரியாமல் போய்விடுகிறார். இந்த கண் பார்வை தெரியாம போனதுனால இந்த சம்பந்தாண்டா அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்றான். இந்த லோகத்திலே பாரிஜாத மலர் என்று ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலரை கொண்டு வந்தால் இந்த மகாராஜாவிற்கு கண் பார்வை வரும். அது முருகப்பெருமான கூட்டு வந்து காட்டிட்டார் இல்ல. இப்போ தேவேந்திர லோகத்திலே இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலரை கொண்டு வர சொல்லுங்கள் என்று அந்த மகாராஜாவிடம் சொல்லிவிடுகிறார். அருணகிரிநாதரும் அந்த பிரபல தேவராஜனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே அந்த கோபுரத்தின் மீதே தன்னுடைய உடலை கிடத்திவிட்டு இன்னொரு கிளியினுடைய உடலுக்குள்ளே தன் உயிரை செலுத்தி கொண்டு தேவேந்திர லோகம் போனார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், உடலை கிடத்திட்டு உயிரை தனியா பிரிச்சுட்டு போறாங்களே, இது சாத்தியமா, இது நம்பக்கூடியதா அப்படின்னா இதற்குரிய ஆதாரங்கள் என்பது திருமூலர் காலத்தில் இருந்தே இருக்கிறது. மூலன் என்ற இடையன் இறந்த பொழுது அன்றைக்கு சுந்தர தேவராக இருந்த திருமூலர் தன்னுடைய உடலை ஒரு இடத்திலே கடத்திவிட்டு அந்த மூலனுடைய உடலுக்குள்ளே நுழைந்துதான் நமக்கு 3000 பாடல்களை திருமூலராக இருந்து தந்தார் என்பது வரலாறு. இதற்கு பெயர் பரகாய பிரவேசம் என்று பெயர். தன் உடலை நீத்துவிட்டு இன்னொருவர் உடலுக்குள்ளே நாம் செல்வது என்பது பரகாய பிரவேசம். அந்த பரகாய பிரவேச சிஸ்டி யாருக்கு கிடைத்தது என்றால் அருணகிரிநாதருக்கு கிடைத்தது. முதலிலே திருவண்ணாமலையிலே இவருக்கு என்ன கிடைத்ததுன்னா தமிழிலே பாடக்கூடிய ஆட்கள் கிடைத்தது. அடுத்து வயலூருக்கு வர சொன்னார். வயலூரிலே அவருடைய முழுமையான தரிசனம் என்பது வயலூரிலே இவருக்கு கிடைத்தது. அடுத்து விராலி மலைக்கு வர சொன்னார். அந்த விராலி மலையில்தான் இவருக்கு அட்டமா சித்திகளையும் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழங்கினார். அந்த அட்டமா சித்தியை பயன்படுத்தி தான் இவர் கிளியனுடைய வயிற்றுக்குள்ளே சென்று பறக்க ஆரம்பித்தார். அதோடு முடிந்ததா என்றால் திருச்செந்தூருக்கு போகின்ற பொழுது வழி தெரியவில்லை இவருக்கு. மயில் இவரை அழைத்து கொண்டு வந்து திருச்செந்தூருக்கு வழிகாட்டி. அந்த திருச்செந்தூருக்கு இன்னொரு சிறப்பு, 5 வயது வரை பேசாத ஊமையாக இருந்த குமரகுருபரருக்கு பேசுகின்ற ஆட்களை தந்த இடம் எதுனா அந்த திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்ல தான் கந்தர் கலிவெண்பா என்ற நூலை குமரகுருபரர் எழுதினார். ஆக முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர்கள் ஒரு சிலர் மாத்திரம் அல்ல, நிறைய பேர் முருகப்பெருமானை நேரடியாக தரிசனம் கண்டார்கள். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா அந்த கிளி ரூபத்திலே தேவலோகத்துக்கு போயிட்டு அந்த பாரிஜாத மலரை கொண்டு வருகிறார். அந்த கொண்டு திருவண்ணாமலைக்குள்ளே நுழைகின்ற பொழுது பாரிஜாத மலரினுடைய வாசம் பட்டு இந்த பிரபல தேவராஜனுடைய கண்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. இப்ப அந்த உடல் மேல கடந்தது பாருங்க. இந்த உடலை சம்பந்தாண்டா எடுத்து என்ன பண்ணா கொளுத்து போட்டான். இப்போ இவருக்கு உடல் கிடைக்கல. இப்ப முருகப்பெருமான் கிட்ட கேட்கிறார், நான் என்ன பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த உடல் தானே போச்சு, நீ கிளி ரூபத்திலே என் தோல் மீதே வந்து என் கூடவே வா அப்படின்னு கூட்டு போயிட்டார். அப்படி கிளி ரூபத்திலே இருந்து பாடப்பட்ட நூல் தான் கந்தர் அனுபூதி என்ற ஒரு நூல். ஒரு 80 ஆண்டு காலம் இருந்து இந்த மனித வாழ்விலிருந்து கிளி வாழ்க்கைக்கு சென்று அவர் முருகப்பெருமானோடு 2 கலந்து செல்கின்ற வாழ்க்கையை அடைகிறார்.
ஒரு பாடல், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். இப்போ நம்ம மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே யார் யார் எதிரிகள் என்பதை நமக்கு அருணகிரிநாதர் அடையாளம் காட்டுறார். ஒரே ஒரு பாடல் தான். மொத்த திருப்புகளை கொண்டு வந்து இந்த ஒரு பாடலுக்குள்ளே அடக்கி விடலாம். நாள் தான் என் செய்யும். நாள் என்று சொன்னால் நம்முடைய வயதை ஒவ்வொரு நாளும் முதுமை பருவத்திற்கு கொண்டு செல்வது எது? காலம். ஒவ்வொரு நாள் விடுகின்ற காலை பொழுது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வயதை ஒன்று ஒன்றாக கூட்டிக் கொண்டே செல்கிறது. அப்படி கூட்டிக் கொண்டே செல்கின்ற நம் வயதானது ஒரு நாள் முதுமை அடைவோம். முதுமை அடைந்த பிறகு ஒரு நாள் மரணித்து விடுவோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த நாள் என் செய்யும். அருணகிரிநாதர் கேட்கிறார், நம்முடைய மாதத்திற்கு 30 நாட்கள். இந்த 30 நாட்களிலே 2 வகையாக 15 நாட்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த 15 நாட்களிலே 15வது நாள் ஒன்று பௌர்ணமி, இல்லை என்றால் அமாவாசை. ஒரு மாதத்தினுடைய முதல் தொடக்கம் என்பது நமக்கு சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் நாட்கள் வகுக்கப்படுகிறது. 15 நாட்கள் பௌர்ணமி, 15 நாட்கள் கழித்து அமாவாசை. முதல் நாளுக்கு பிரதமை என்று பெயர். அந்த 14வது நாளுக்கு பெயர் சதுர்தசி என்று பெயர். 15வது நாளுக்கு பௌர்ணமின்னு பேர். இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் நாம் என்னன்னா பேர் வச்சிருக்கோம். இந்த 15வது வளர்பிறைக்கு பெயர் சுக்லபட்சம்னு பேர். வளர்பிறை திதிக்கு பெயர் சுக்லபட்சம். தேய்பிறைக்கு, அதாவது அமாவாசை காலத்திலிருந்து தொடங்கப்படுவதற்கு கிருஷ்ணபட்சம்னு பேர். ஆக 15 நாட்களாக பிரிக்கப்படுகிறது. இப்ப நாள் என்று சொன்னால் இந்த 15 நாட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் தான் என் செய்யும். இப்ப 15 நீங்க ஒரு கணக்கில் வச்சுங்க, யாராவது ஒருத்தர் கூட்டிக்கிட்டே வாங்க. வினைதான் என் செய்யும். வினை என்று சொன்னால் நமக்கு 2 வினைகள் தான், நல்வினை தீவினை, அவ்வளவுதான். இப்போ இந்த 15ஓடு 2ஐ கூட்டிக் கொள்ளுங்கள். வினைதான் என் செய்யும், கோல் என் செய்யும், அதாவது என்னை நாடி வந்த கோல் என் செய்யும். 9 கோள்களை கூட்டிக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து கொடும் கூற்று என் செய்யும். யமன் தான் என்ன பண்ணுவான் ஆச்சா. அதற்கடுத்து இதெல்லாம் கொடும் கூற்று வள்ளி வந்துருச்சுங்களா? இது மொத்தம் எத்தனை வந்ததுன்னு கொஞ்சம் கூட்டி பாருங்க. 27 வரும். இந்த 27 என்பது நட்சத்திரங்களுக்கும் பொருந்தும். இன்னொன்று, என்னை அழிப்பதற்காக இந்த இயற்கை 27 பொருட்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த 27ஐயும் எதிர்த்து நிற்பதற்கு என் முருகன் வருகிறான். நாம் மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது என்பதற்கு 27 பேர்கள் என்னை எதிர்ப்பதற்காக வருகிறார்கள். இப்போ 27 பேரோட முருகப்பெருமான் வரார். எப்படி வராருன்னு பாருங்க. குமரேசர் இரு தாளும் 2 கூட்டிங்க. அதற்கடுத்து அவர் காலிலே இருக்கக்கூடிய சிலம்பும், அது 2. சதங்கையும் தண்டையும் அப்படியே கூட்டிக்கிட்டே வாங்க. 2 தண்டையும் சண்முக தோளும். முருகப்பெருமானுக்கு எத்தனை தோல்? 12 தோல். இதை கூட்டிக்கிங்க. அதற்கடுத்து அவன் கழுத்திலே இருக்கக்கூடிய கடம்ப மலர். இப்போ என்னை எதிர்ப்பதற்காக 27 பேர் வராங்கன்னா நான் திரும்பி பார்க்கிறேன், அந்த 27 பொருட்கள் போன்று என் முருகப்பெருமான் என்னை காப்பாற்றுவதற்காக வருகிறான் என்று அந்த பாடலிலே நமக்கு குறிப்பால் வெறும் பாட்டா படிச்சோம்னா அது பாட்டு. பாட்டிற்கு உள்ளே உட்பொருளாக பார்த்தீங்கன்னா, என் கண் முன்னே தோன்றிடனே, என் கண் முன்னால் முருகப்பெருமான் வந்தான்னா இதெல்லாம் எது? நாள் கோள் எவனாக இருந்தாலும் என் கண் முன்னே முருகப்பெருமான் தோன்றிடனே, இவையெல்லாம் என்னை எதுவும் செய்து விடாது என்ற ஒரு
தைரியத்தை அருணகிரிநாதர் நமக்கு வழங்குகிறார். கடவுளை நோக்கி ஒரு 10 பேர் தவம் பண்ணாங்க. உண்மையான பக்தியோடு தவம் செய்தார்கள். இவர்களுடைய தவத்தை மெச்சி கடவுள் கண்முன்னே வந்து தோன்றுகிறார். தோன்றிய பொழுது அவர்கள் 10 பேரை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும்? என்னை நோக்கி தவம் செய்தீர்களே, ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், உங்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டார். முதலாம் அவன் எழுந்தான். எழுந்து, உலகத்திலே மிகப்பெரிய வியாபாரியாக நான் மாற வேண்டும். அப்படியா? நீ வியாபாரியா மாறனா உனக்கு மன நிம்மதியும் மனநிறைவும் கிடைத்து விடுமா? ஆம், உலகத்தில் மிகப்பெரிய வியாபாரியாக நான் மாறிவிட்டால் எனக்கு மன நிம்மதி கிடைத்து விடும், மனநிறைவு கிடைத்து விடும், அது போதும் என்றான். சரி, உனக்கு தேவையானதை நான் கொடுத்து விட்டேன். இரண்டாவது ஒருத்தன் வந்தான், நான் உலகத்திலே பெரிய பணக்காரனாக வேண்டும், அதற்குரிய குபேரனுக்கு அடுத்து யார் பெயர் என்றால் அது என்னுடைய பெயராகத்தான் இருக்க வேண்டும், அப்படியானால் அத்தகைய செல்வத்தையும் எனக்கு கொடு என்று கேட்கிறார். அப்படியே ஆகட்டும், உனக்கு நான் கொடுத்து விட்டேன். மூன்றாவது ஒருத்தன் வந்தான், உலகத்தில் யாரிடமே இல்லாத அளவிற்கு தங்கம் எனக்கு வேண்டும், அதை கொடுத்தீர்களே ஆனால் நான் மன நிறைவும் மன நிம்மதியும் பெறுவான். சரி, உனக்கே நீ கேட்டபடியே கொடுத்தருளினேன். நான்காவது ஒரு பெண் வந்தார். அந்த பெண், நான் பார்ப்பதற்கு அழகற்றவளாக இருக்கிறேன், என்னை உலக பேரலையாக நீங்கள் மாற்றிவிட்டீர்களானால் அதுவே எனக்கு மன நிம்மதி மன நிறைவு. சரி, அப்படியே ஆகட்டும், நீயே உலக பேரழியாக மாறுவாயாக என்று கொடுத்து விட்டார். அதற்கடுத்து 4 பேர் முடிஞ்சதுங்களா? அதற்கடுத்து ஒரு 5 பேர் அவங்கள கூப்பிட்டார். உங்களுக்கு என்னென்ன வேணும்? எல்லாரும் கேட்டதை இப்பொழுதே கொடுத்து அருளினேன்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சிட்டார். கடைசியாக ஒரே ஒருத்த மட்டும் இருந்தான். 9 பேருக்கு தேவையானது எல்லாம் கிடைத்து விட்டது. இந்த 10ஆவதா இருந்தான் பாருங்க, அவனை பார்த்து கடவுள் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், எதை கொடுத்தால் எனக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்குமோ அதை நீ கொடு இறைவான். அந்த சாய்ஸ அவன் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டான். எதை கொடுத்தால் நான் மன நிறைவு அடைவேனோ மன நிம்மதி அடைவேனோ அதை எனக்கு கொடுன்ட்டான். இப்ப கடவுள் பார்த்தார், அந்த 9 பேரை கூப்பிட்டார். கூப்பிட்டு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டீங்க, கொடுத்தாச்சு, எல்லாரும் கிளம்பி போங்கன்ட்டார். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு ஒரு சந்தேகம், அவன் எதை கிடைத்தால் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கிடைக்கும் சொல்றாரு, அப்படி என்னதான் இவனுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு இந்த 9 பேரும் கிடைத்ததை பெற்றுக்கொண்டு செல்லாமல் மறைவாக இருந்து என்ன கொடுக்க போகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10ஆவது ஆளை கடவுள் பார்த்தார். ஏம்பா, உனக்கு கொடுக்கறதுக்கு என்னன்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வெளியே போயிட்டார். இந்த 10ஆவதாக இருந்தவன் என்ன நினைத்தான்னா, கடவுளே வந்து நம்மிடம் பேசுகிறார். ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பட்ச பொருள் எதுனா கடவுள் நம்மிடம் நேரடியாக வந்து பேசு. கடவுளே வந்து பேசிட்ட பின்னால இதைவிட மனிதனுக்கு மன நிறைவும் நிம்மதியும் எதில் கிடைக்க போகிறது என்று 10ஆவது மனுஷன் நினைச்சுக்கிறான். ஆனா 9 பேரும் தனக்கு கிடைத்ததிலே நிறைவு அடைஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுடைய மனம் என்பது இந்த 10ஆவது ஆளுக்கு என்ன கொடுக்க போறான்ற சிந்தனை வரும்போது அவர்களுக்கு மன நிறைவு அடைந்ததா என்றால் மன நிறைவு அடையவில்லை என்றுதான் பொருள். ஆக எதில் மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்று இந்த மானுடர்கள் நினைக்கிறார்களோ அவற்றிலெல்லாம் நம்முடைய மனிதர்களுக்கு மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்காது. பொழுது நாமெல்லாம் 10ஆவது மனிதனாக இருக்க வேண்டுமா, இல்லை வாழ்க்கையிலே 10ஆத மனிதனாக இருக்க வேண்டுமா? இதைத்தான் கடவுள் இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். இறை சிந்தனை ஒன்றுதான் நமக்கு மன நிறைவையும் மன நிம்மதியும் தருமே ஒழிய நாம் சேர்க்கின்ற செல்வங்களும் சரி, சேர்க்கின்ற சொத்துக்களும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்காக இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பிறவி பேற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனைக்குள்ளே சிவத்தை வைப்போமானால், சிந்தைக்குள்ளே சிவம் வருமேயானால்
உலகத்தில் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவையெல்லாம் அழியக்கூடியவை, மாறுபடுதலுக்கு உரியக்கூடியவை. அழியாத ஒரு செல்வம் எதுவென்றால் சிவம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த அரும் பெரும் பேரு. அந்த பேற்றினை அடைவதற்கு முருகப்பெருமானுடைய வழியோடு, திருப்புகழின் துணையோடு, கந்தர் அந்தாதியின் துணையோடு, கந்தர் அலங்காரத்தின் துணையோடு, கந்தர் அனுபூதியின் துணையோடு அந்த முருகப்பெருமானினுடைய வேலையும் மயிலையும் சேவலையும் பின்பற்றி சென்றால் கிடைப்பதற்கு அரிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை சென்றடையலாம் என்று கூறி